ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த காலை நிலையில் சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய ஜனத்திற்கு அவர் தான் அடைக்கலாம். சில நேரங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம், பயங்கரமான நெருக்க வேதனை சூழ்ந்து நெருக்கடியில சிக்கி பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படி நெருக்கப்படும் போதெல்லாம் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், தஞ்சமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பல நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். அதனாலே தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை அறியாமல் போகிறோம். சிறுமைப்பட்டுகிற காலங்கள், வேதத்தில் அப்படி யாரெல்லாம் சிறுமைப்பட்டா, நெருக்கப்பட்டா, அந்த காலங்களில் அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் பாருங்க. பாலாக் என்கிற ஒரு மனிதன் பீலையாம் என்கிற ஒரு மனிதனை அழைக்கிறார். இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அதை சபிக்க வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும். அவர்களை they want to suppress Israelites because அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டாதான் நான் ஜெயிக்க முடியும். அவன் குறும்பொழியை நாடுகிறான். அப்ப கர்த்தர் அதை அவனை சபிக்க அனுமதிக்கவே விடல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சிறுமைப்படுத்த சிலர் நம்மை தூஷிப்பார்கள். நம்ம செய்யாத தப்பை செஞ்சோன்னு சொல்லுவாங்க. நமக்கு வருகிற நெருக்கடியான காலகட்டத்தை அவங்க தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு, பாரு 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 அவன் இப்படிலாம் இருந்தா, இப்போ பாரு அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பல தூஷணமாய் பேசுகிறதை நாம் கேட்க முடியும், காண முடியும். நீங்க யோபுவின் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கூட யோபு பாதிக்கப்பட்டிருக்கான். அவருடைய நண்பர்கள் வர்றா, பில்தாத்து, எலிபாசு, எலிகோ, சோப்பாரு, இவனெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு 4 நண்பர்கள் அவனை சூழ்ந்து உட்காந்துட்டு 7 நாள் ஒன்றுமே பேசலை. ஏன்னா யோபை பார்த்து அப்படி கேவலமாக இருந்தான். உடம்பெல்லாம் பருக்கள், சீர்கள், புழுக்கள், அரிச்சு சொரிஞ்சு ஓட்ட வச்சு சொல்லிட்டு இருக்கான், சாம்பலை போட்டு. அதை பார்த்த உடனே யோபுவாகவே இல்லை. அவளுக்கு மாய அடிச்சு போய் 7 நாள் கடைசியாக வாயை திறக்கிறான். அவன் திறந்தா, ஐயோ நீ தேவனுக்கு ரோமா பாவம் செஞ்ச, அப்படி செஞ்ச, இப்படி செஞ்ச, இப்படி போட்டு தண்ணி பேசி இவன் எதிரிலே பேசுறான். கடைசியா பாருங்க, இதெல்லாம் பேசி பிடிச்சாச்சு. கர்த்தர் வந்துட்டார். அவரும் அவங்க வாயை அடைச்சிட்டு, இந்த யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல கர்த்தர் யோபு கிட்ட சொல்றார், உன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய். முதல்ல உன் சிநேகிதர்களுக்கு வேண்டுதல் செய், இல்லைன்னா நான் அவங்களை அழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நீ அவங்களுக்காக வேண்டுதல் செய். நீ பேசுற மாதிரி அவன் பேசலையே, ஆனால் நீ அவர்களுக்கு வேண்டுதல் செய். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் எவ்வளோ திட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கேட்டிருப்பான். ஆனால் இவன் வேண்டுதல் செய்ததுனால அந்த 4 பேர் படைத்தார். ஆனால் பீலையாமுக்கு அப்படி ஆண்டவர் சொல்லலை. பீலையாமுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, அவனை எங்கே பார்த்தாலும் வெட்டுக. பீலையாம நீ எங்கே பார்த்தாலும் வெட்டிடணும். பேயோரின் குமாரனாகிய பீலையாம் அவன் எங்க ஏன்னா உங்களை சிறுமைப்படுத்த, உங்களை பாவத்துக்குட்படுத்த அவன் தான் மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தான் மோவாப்புக்கு.
அதனால நீங்க அவனை எங்க பார்த்தாலும் விடாதீங்க. பாரு, அதே அதிகாரம் தான், அதே என்னாகமம் தான். யுத்தம் நடக்குது. இந்த மோவாபின் சபனான வேலையில யுத்தம் நடக்குது. அப்ப யுத்தம் பண்ணி போகும்போது ஒரு கிராமத்துல பிழைய மாட்டான், அங்கே போடுறாங்க அவனை, வெட்டி சேர்க்கிறான், அவனை விடல. அது மட்டும் இல்ல, வேதத்துல இன்னும் பாத்தீங்கன்னா தாவீது சின்ன பையன்தான். இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தும்படி பெலிஸ்தர்கள் ஒரு கோரியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி அவன் அப்படி நிக்கா. ஒரு பெரிய அரக்க வந்து நின்னா இவனுக்கெல்லாம் பயப்படுறானுங்க, ஓடி போய் ஒளியிறானுங்க, தூசிக்கிறான். யாரை தூசிக்கிறான்னா இஸ்ரவேல் ஜனங்களும் இல்லை, இஸ்ரவேலின் தேவன். ரொம்ப வாய் கொழுப்பு தானே இது. சில நேரத்துல சிலர் இப்படிதான் பேசுவாங்க. என்னன்னா, நம்மளை திட்ட அவனுக்கு வக்கு இருக்காது, துப்பு இருக்காது. ஆண்டவராகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை பயங்கரமா பேசுவாங்க. அப்ப நமக்கு கோபம் வரும்ல, தகப்பட இப்படிதான் பேச முடியும். ஆனா நம்ம ரொம்ப அமைதியா, நம்ம ரொம்ப சாந்தமா நம்ம வந்துட்டோன்னா அந்த இடத்த விட்டு, இது நடக்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்களேன், கர்த்தர் என்ன செய்யறான்னு மட்டும். ஒரு சமயம் வால்பாறையில் நடந்த ஒரு சம்பவம். வால்பாறையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அதுல பாப்பா சங்கரம்மா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அவங்க அந்த கூட்டத்துல பேசுறாங்க. அந்த கூட்டத்தினுடைய வாயில், அதாவது அந்த கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு ஒரு 2-3 வாயில் இருக்கு. அதுல ஒரு வழியில ஒரு சவுண்ட் சிஸ்டம், PA சிஸ்டம் ஒருத்தன் வச்சிருக்கான். அவன் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்துல அவனும் பாட்ட போடுவான், பக்தி பாடல்களை போடுவான். போட்டு பயங்கர சவுண்டு, அதாவது அவன் PA சிஸ்டம் இருக்கிறதுனால பயங்கர சவுண்டு வச்சு அவங்கள பிரசங்கம் பண்றத தடுக்கிறதே அவனுக்கு வேலை. அவனோட நோக்காதான் அவன் பிரசங்கம் பண்றதை தடுக்கணும், அதுக்கு விரோதமா எழும்பணும். இந்த அவங்களை சிறுமைப்படுத்த, அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க கூடாதபடி அவரை சிறுமைப்படுத்த அவன் அவ்வளோ வேலை பார்த்தான். இவங்க இந்த இந்த தீர்க்கதரிசி அம்மா சொல்றாங்க, டேய் நிறுத்திரு, அவனை எச்சரிக்கிற, நிறுத்திரு. நீ நிறுத்தாம இதே போல கூட்டங்களை கெடுக்க நீ தீர்மானம் பண்ணினால் கர்த்தருடைய கரம் வேற மாதிரி காரியத்தை நடப்பிக்கும் சொன்னாங்க. அவன் கேட்கல. இன்னும் அதிகமா சவுண்டு, இன்னும் அதிகமா ஸ்பீக்கர் கனெக்ஷன். அன்னைக்கு கூட்டம் முடிஞ்சது. அடுத்த நாள் கூட்டம், ஸ்பீக்கரிங்கானா ஒன்னிங்கானா, சவுண்டே இல்லை. என்னன்னு விசாரிச்சா ராத்திரி அவன் செத்து போயிட்டான். அந்த பாட்டு போட்டுட்டு இருந்தானே, அவன் ராத்திரி கத்திரவனை அடித்தார், அடித்து செத்து போயிட்டான். பயம் அந்த ஜனங்களுக்கு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பயம் பிடித்தது. தேவனுடைய நாமத்திற்கு முன்பா நீ யார வேணா தூசி, யார வேணா திட்டு, ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேரா நீ எதிர்த்து தூஷிக்க ஆரம்பிச்சா அவர் திரும்ப தன் பட்டயத்தை கருக்காக்குவார். அதை அவன் மறந்துட்டான், அவனுக்கு தெரியாது. நம்ம சிறுமைப்படுத்தணும்னு நினைச்சு பலர் பலவிதமான காரியம் செய்வான். அப்ப அவரை சிறுமைப்படுத்துறான்னா நமக்கு அடைக்கல கர்த்தர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சம்.
நமக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு நெருக்கடி வரும்போது இப்படி அவன் போராட்டம் பிரச்சனை ஏற்படுத்தும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்து, நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சி, நீ ஏன் கவலைப்படுற, பா நான் அவன் கூட இருக்க மகளே மகனேன்னு சொல்லி ரொம்ப அழகா ஆண்டவர் நடத்துவார். நாம தான் சோர்ந்து போயிருப்போம். ஆனா இந்த காலை வேளையில உங்களை ஜனங்க சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை ஜனங்க சிறுமைப்படுத்தி உங்களை கேவலமா பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை அவங்க சிறுமைப்படுத்திட்டு உங்களை ரொம்ப தூஷணமா பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. பல நேரங்களில் நீங்க உங்க அறையில உட்காந்து இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு அழுது கண்ணீர் வடிச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சிருப்பார்ல. நீங்க அழும்போது அதை யாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். நான் பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த காலை வேளையில சிலர் இப்படி வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒரு சில அவளை பயங்கர தூஷணமா பேசி அவளை சிரமப்படுத்தி செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு, நான் நினைச்சதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த எதிரான மனிதர்கள் நினைச்சு உங்களை குறைவாய் நடத்தினார்கள். பல நேரம் நீங்க அழுதுருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் நினைவுல வச்சிருக்கேன். நான் நியாய தீர்ப்பு செய்யாம இருக்க மாட்டேன், நான் நீதி செய்யாம இருக்க மாட்டேன். பேயோரின் குமாரனாகிய பிழையாம் கோலியாத்து இவங்களை நினைச்சு கொள்ளுங்க. அதை விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, தேவனை தூஷிக்கிற எவனா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும், கர்த்தர் அவங்கள சும்மா விடும்போதுதான் வேதத்துல இல்ல, நடைமுறையிலையும் இல்லை. அதனால இந்த காலை வேளையில உங்கள் சிறுமைப்படுத்த ஏற்பட்ட நேரங்களில் அவர் அடைக்கலாம். உங்களை வேதனைப்படுத்தின காலங்கள்ல அவர் தான் தஞ்சமானவர் அடைக்கலமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை சோர்ந்து போகாதபடி சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்திருக்கிறீர், அதற்கான பதிலை தருகிற நாட்கள் இந்த நாட்கள் என்ற கர்த்தரை துதியுங்கள்.